அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னீஷியனான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2024. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9144 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அப்ளை பண்ணுவதற்கு ஒரு 15 நாட்கள் வந்து நமக்கு அவகாசமும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து 9144 வேகன்சி நாங்கள் கொடுத்துருக்கோம். 17 கேட்டகரி வித்யா கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணி ஒரு 22 நியூ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 14,298 வேகன்சிக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற விவரங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே தான். இதில் என்ன அப்படின்னா கூடுதலாக சில கேட்டகரி போஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கூடுதல் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி சார், அப்ளை பண்ண வந்து என்ன சார் டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய அக்டோபர் 2/10/2024 முதல் 16/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 டேஸ், 15 நாட்கள் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 15 டேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண வேண்டியதில்லை. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி, ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் நீங்கள் விட்டுருந்தீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னாலும், ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நியூவாக அப்ளை பண்ணுறவங்க இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது இருந்தால் 17/10/2024 வந்து 21/10/2024 வரைக்கும் நம்ம பேமெண்ட் 250 ரூபா கட்டி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலான்றாங்க. ஸோ ஹெல்ப்லைன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நான் காட்டிடுறேன். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் 2/2024 சொல்லி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. ரெக்கமெண்ட் பார்ட் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்து 9/3 மார்ச் மாதமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 8/4/2024 முடிஞ்சு போச்சு. அப்போ கொடுத்தது வந்து 9144 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் இன்னமும் இருக்குது, ரைட்டா? ஸோ நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 18/36, 18/33 இந்த கொரோனா பேண்டமிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ நியூவாக ஆட் பண்ண அந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து அந்த திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த டெக்னீஷியன் போஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 10th குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் நேமுக்கு நேராக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து சூட்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ கிடையாது. அக்டோபர் 2ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க, 16/10 வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.